ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ எலும்பு கறி குழம்பு எப்படி குக்கரில் ஈஸியாக சுவையாக செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லோரும் பாருங்கள். முதல்ல ஒரு கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் போட்டு பொரியிற அளவுக்கு வறுத்துருங்க. வறுத்துட்டு ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், எண்ணெயில் ஜீரகம் எல்லாம் பொரிஞ்ச முன்னாடி 50 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கின முன்னாடி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை கழுவிட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை வெங்காயம்லாம் வதங்கின முன்னாடி கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு, பெரிய தக்காளியாக இருந்தால் 6 தக்காளி போட்டு வதக்குங்க. சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டு எல்லாம் இந்த வெங்காயத்து கூடையிலே மசாலா ஐட்டத்துக்குள்ளே வதக்கணும். வதக்கிட்டு தேங்காய் ஒரு 3 சில்லு தேங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி மசாலாவை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை எடுத்து 3 டீஸ்பூன் ஆயிலை ஊற்றி மசாலா ஐட்டமான பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் நறுக்கின 100 சின்ன வெங்காயம், நறுக்கின 100 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க முடிய நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக நல்லா செவக்க வறுக்கணும். உப்பு கொஞ்சோண்டு, வெங்காயம் வதங்குற அளவுக்கு அளவாக போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் போட்டு வெங்காயத்து கூட நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற முடிய நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பின்னாடி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அது வதங்கின பின்னாடி எலும்பு கறி 1/4 கிலோ எலும்பு கறி போட்டு அதையும் இந்த மசாலாலேயே மெதுவாக சிம்மில் அடுப்பை எரிய விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க.
மிக்சியில் அரைச்ச மசாலாவையும் அது கூட ஊற்றி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவைக்கு ஏற்ப உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு சிம்மில் 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி மூடி எடுத்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடுங்க. நல்ல சுவையான எலும்பு மட்டன் குழம்பு ரெடி.